Hello all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன நியூ பிசினஸ் ஐடியா பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஒரு சூப்பர்பான குட் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் உங்களுக்கு வந்து சூப்பர்பா ஏர்னிங்ஸ் கொடுக்கக்கூடிய பிசினஸ். இந்த பிசினஸ் வந்து ரொம்ப இந்த இண்டஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் இந்த பிசினஸ். அதே மாதிரி ஜஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் பிசினஸ் ஐடியா தான், எந்த ஒரு ரீசெல்லிங் பிசினஸ் கிடையாது, ஃப்ரான்ச்சைஸ் பேஸ்டு பிசினஸ் கிடையாது, ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் சீரியஸ் கிடையாது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் சூப்பர்பா யூஸ் பண்ணுவாங்க. ரா மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ரேஞ்ச் தான், ரொம்ப அதிகமான ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப இந்த இண்டஸ்ட்ரியிலேயே ஹைலி டிமாண்டிங் பிஸ்னஸ் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணலாங்க. ஸோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கோவிட் டைமில் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா வந்து பேண்டமிக் சுச்சுவேஷன் ரிசால்வ் ஆயிடுச்சு, நல்லா வந்து நார்மல் சுச்சுவேஷன் நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ப்ராடக்டோட டிமாண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிபிக்கு சிக்கன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படுங்க. நீங்கள் இந்த பிஸ்னஸை எந்த இடத்துல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். சிட்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ரூரல் ஏரியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், ரொம்ப அர்பன் ஏரியாஸில் ஸ்டார்ட் பண்ணணும், ரொம்ப வில்லேஜ் சைடில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு யாருமே எந்த இதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட பெர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டி சைடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு நியர்பை சிட்டி சைடாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு நமக்கு என்ன நியூ வெப்சைட்டை பார்க்கணும்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம சேனலில் எக்ஸ்போர்ட் சீரிஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி 200+ வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. சூப்பர்பான பிஸ்னஸ் கண்டென்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸே இல்லாமல் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியான பிஸ்னஸ் ஐடியாஸ் நிறைய நம்ம மக்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க சேனலை பற்றி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சார்கோல் மேக்கிங் பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சார்கோல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அதிகமான டிமாண்ட் உள்ள ப்ராடக்ட்டுங்க. அதே மாதிரி பேசிக்காக அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறப்போ சூப்பர்பாக டிமாண்டான ப்ராடக்ட்டு. உங்களுக்கு வந்து பார்பிக்யூ சிக்கன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அந்த தந்தூரிஸ் பண்ணுறதுக்காகட்டும், தந்தூரி டைப்ஸில் வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்பிக்யூ சிக்கன்ஸு, பார்பிக்யூ ஃபிஷ்ஷு, அதே மாதிரி பார்பிக்யூ மட்டன். ஸோ இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து தந்தூரி சிக்கன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த வந்து சார்கோல் தேவைப்படுது அந்த இடத்துல வந்து. ஸோ கண்டிப்பாக நிறைய அப்ளிகேஷன்ஸில் கண்டிப்பாக அந்த சார்கோல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் டிமாண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் பார்க்குறப்போ ரொம்ப கம்மியான ரா மெட்டீரியல்ஸில் வச்சுட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி பார்க்கலாம். மிஷினரி அப்படின்னு பார்க்குறப்போ சார்கோல் மேக் பண்ணுறதுக்கு என்ன மிஷினரி தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மிஷினரியோட பெஸ்ட் பில்லிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மிஷினரி வாங்கலை, இந்த மிஷினரி வாங்குறதுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துலையும் கூட நீங்கள் வந்து உங்கள் லோக்கலில் போய் செக் பண்ணி பாருங்கள். யாராச்சும் ஆல்ரெடி சார்கோல் மேக் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு ஒன் ஆர் 2 டேஸ் அங்கேயே ஸ்டே பண்ணி எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பேசிக் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். மிஷினரியோட ஃபியூ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்துடலாங்க. டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா மிஷினரியோடது 1600 mm வந்து லென்த் வருது. வித்னு பார்த்தீங்கன்னா 800 mm வருது. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1400 mm வருதுங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ அண்ட் மோல்ட் டைப் தான். நீங்கள் வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணி நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். வாரண்டி கோர் காம்பனன்ட்ஸ்க்குலாம் வாரண்டி பார்த்தீங்கன்னா 1 year கொடுக்குறாங்க. நேம் வந்து என்ன மிஷினரிக்கு நேம் எப்படி கேட்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சார்கோல் எக்ஸ்டெண்டர் மிஷின் கேட்டாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க்கெட் நிறைய மார்க்கெட்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ட்ரேட்ஸ் இந்தியா ஆகட்டும், அலிபாபா ஆகட்டும், அது மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இதில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்கோல் எக்ஸ்டெண்டர் நீட்டாக பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி இப்போ அடுத்து வந்து பார்க்க போய் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து 380 வோல்டேஜ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. இதுக்கு வந்து லோக்கல் சர்வீஸ் லொகேஷன் கென்யால் இருக்குது. ஸோ கென்யால் இருக்கிறதுனால நம்ம வந்து கென்யாவுக்கு தான் மிஷினரி சர்வீஸுக்கு அனுப்பணுமா அப்படிங்கிறது கிடையாது. 24/7 ஆன்லைன் சப்போர்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய வே ஆஃப் மோடில் வந்து அவங்க வந்து ஆன்லைன் சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 24/7 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்றாங்க. மிஷினரி வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும்.
கண்டிஷன் வந்து நியூ மெஷினரி தான் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி வந்து நார்மல் மெஷினரிக்கு 12 months கொடுக்குறாங்க. அதே மாதிரி கோர் காம்பனன்ட்ஸ்க்கு அப்படிங்கிறதுக்கு 12 months கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் பார்த்திங்கன்னா சைனாவில் வந்து இந்த கம்பெனி வந்து இருக்குது. அடுத்து வந்து என்னென்ன கலர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது மெஷினரின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது, ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு இருக்குது. இந்த 5 வகையான கலர்ஸில் வந்து மெஷினரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபேக்ட்ரி வந்து ஒரு தீம் செட் பண்ணியிருப்பீங்க, ஆரஞ்சு கலர் தீம் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆரஞ்சு கலர் மெஷினரி நீங்கள் பை பண்ணிக்கலாங்க. ஷோரூம் லொகேஷன்ஸ் கென்யாலி இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ்னு பார்த்தா கோல் பவுடர் வேணும். கோல் பவுடர் இல்லாட்டி சார்கோல் பவுடர் ரெண்டு எப்படி வேணும் சொல்லலாம், ரெண்டு ஒன்று தான். கோல் பவுடர் இல்லாட்டி சார்கோல் பவுடர் வந்து ரா மெட்டீரியல்ஸை வந்து பேஸ் ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. மெஷினரியோட சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்குது, சிஇ சர்டிஃபிகேட் இருக்குங்க. மெஷினோட வெயிட் அப்படின்னு பார்க்குறப்போ 800 கிலோ வருது, உங்களுக்கு வந்து 800 kgs வருது மெஷினோட. இது வந்து கோர் காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த சாஃப்ட் மோட்டர் சாஃப்ட் இருக்கு இல்லையா, அந்த சாஃப்ட் மட்டும் தான் கோர் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த மெஷின் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்குறப்ப மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப எனர்ஜி கம்மியாக இருக்குது, எனர்ஜி கன்சியூம் பண்ணி எனர்ஜி சேவ் பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். மைனிங் இண்டஸ்ட்ரியில் இந்த இது வந்து யூஸ் பண்ணலாங்க. மெஷினரி வந்து எங்கெங்கெல்லாம் இந்த மெஷினரி சார்கோல் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா குக்கிங்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீட் எல்லாம் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக மீட் இதாகுது. பாபிக்கோ அப்படிங்கிறப்ப பாபிக்கோங்கிறது மீட் மட்டும் கிடையாது, உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பாபிக்கோ பண்ணுவாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கன் பாபிக்கோ பண்ணுவாங்க, ஃபிஷ் பாபிக்கோ பண்ணுவாங்க, மட்டன் பாபிக்கோ பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி பிபிக்யூ பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சூப்பராக ரொம்ப அட்வான்ஸ்டு மெத்தடில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த மெஷினரி வச்சு நீங்கள் சார்கோல் மேக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக வந்து உங்களுக்கு வந்து சார்கோல் சைஸ் வந்து இருக்குங்க. ஃபார்மிங் மோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ரொம்ப திக்னஸாக இருக்கும், ரொம்ப உடையாது. இல்லை ஏதாச்சும் ரா மெட்டீரியல்ஸில் இன்புட் கொடுக்குற ரா மெட்டீரியல்ஸில் ஏதாச்சும் பெரஸ்டில்ஸ் அந்த இதில் பாக்ஸில் ஸ்டோர் ஆகிக்குது அப்படின்னு பார்க்குறப்போ, ஏதாச்சும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸில் சக் பண்ணியிருக்கு மெட்டல்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்க்குறப்போ அதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும், மிஷின் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். மோட்டார்ஸு இது அதே மாதிரி ஷாஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோர் காம்பனன்ட்ஸு 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துட்ருக்காங்க. மெஷினரியிலே ஸ்க்ரூ ப்ரொப்பலர் இருக்கிற என்ன ஆகுதுன்னா ஸ்க்ரூ ப்ரொப்பலரோட டென்சிட்டி அதிகம் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப டைட்டாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சார்கோல் டென்சிட்டி வந்து ரொம்ப டைட்டாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக சார்கோல் இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரூ ப்ரொப்பலரோட டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சார்கோல் வந்து கொஞ்சம் பல்ஜாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் லூஸாக உடையிற கண்டிஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தா போதும். உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸே அந்த பாபிக்கோ பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷனில் என்ன மெத்தடில் வேணும் அப்படின்னு என்ன அந்த டென்சிட்டியில் வேணும்னு சொல்லிடுவாங்க ரெக்குயர்மெண்ட்ஸு. ஸோ அது மாதிரி கஸ்டமர்ஸ் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிறீங்க, பெரிய ஃபுட் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் நீங்கள் ஆர்டர்ஸ் பிடிச்சி கிளைண்ட்ஸாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மேனாக வரலாங்க. ஸோ ஐ திங்க் இந்த சார்கோல் பிஸ்னஸ் ஐடியா பற்றி ஒரு அருமையான சூப்பர்பான பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நியூ இன்ட்ரெஸ்டிங் பிஸ்னஸ் ஐடியா கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். Until then, signing off, Vijay. Bye.